இப்போ ரீசெண்டாக நடந்த சைனாவில் இருந்த எஸ்சிஓ மாநாடு மாத்திரம்தான் மோடி, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய பெரிய முறியடிப்பு அப்படின்னா அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்கிற டேட் ஞாபகம் வச்சுங்க. 17 ஜூலை 2014. அப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம், ஜூலை 17 2014 ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம், ஒரு 5 நாள், மே 26 பதவி வைக்கிறாரு. நான் சொல்கிறது ஜூலை 17. ஸோ இந்த டைமில் அவர் வந்து ஒரு பயணத்தை முடித்து ஒரு கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டு திரும்ப வரார். வரும்போது அவருடைய விமானத்திற்கு பின்பாக சென்ற ஒரு விமானம் தாக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 200 பேர் என்னமோ இறந்து விட்டார்கள். அது வந்து யுக்ரைன் பகுதியிலிருந்து வீசப்பட்ட ஏவுகணை, பூக் ரக ஏவுகணை. அது வந்து 2 பக்கமும் ரஷ்யாவும் யூஸ் பண்ணுறாங்க, உக்ரைனும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு அது ரஷ்யா மீது வைப்பதற்காக, பழி போடுவதற்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு ரஷ்யா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அது வந்து உக்ரைன் வந்து உலகத்தில் எப்பவுமே சொல்கிறத வேலையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான், அமெரிக்காக்காரர் சொல்கிறது மாத்திரம் தான் உண்மைன்ற மாதிரி ரஷ்யா தான் செய்ததுன்ற மாதிரி ஒரு மாதிரி பூசி மொழிக்கு அது ரஷ்யா இன்றைக்கும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல் நான் சொல்கிறது வந்து ஒரு மாதம் தான் அவர் பதவிக்கு வர்றாரு. அப்படின்னா அப்போவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க டார்கெட் யாருன்ட்டு. ஸோ பல முறை அவர்களுடைய, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயரில் அவர் தாக்குவதற்கும் அவரை இது தீர்த்து கட்டுவதற்கும் பல முறை முயற்சிகள் தொடர்ந்து நடந்தன. இதெல்லாம் இல்லை, ஒவ்வொரு தடவை நாமளே பேசியிருக்கோம்ல, ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போது பயமாக இருக்கும். அவர் அடித்தவங்க எல்லாமே பெரிய ஆள். ஸோ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் பெரிய பிரச்சனை, உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னென்னா ஃபார்மா லாபி அப்படின்வாங்க. இவர் இங்கே ஜன் ஔஷதின்னு கொண்டு வர்றாரு. முதல் பயம் நம்மளுக்கு தான் இருக்குது. இவர் பாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு போகிறாரு. அது மக்களுக்கு நல்லது தான் நடக்குது. 500 ரூபாய் மருந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அது பெரிய விஷயம், ஓகே ஃபைன். ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது ஏன்னா அவங்க ஃபார்மாவில் பெரிய மாஃபியா, அது பேர். ஸோ அவர்கள் பாதிக்கப்படுங்கன்னா அவங்க முதல்ல கை வைக்கிறது எங்கே கை வைப்பான்னு தெரியும். அது இன்டர்நேஷ்னல் லெவல் இது. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது பயமாக தான் இருக்கும். ஆர்ம்ஸ் லாபி அதே மாதிரி நிறைய அழுத்தம் வைக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து நீங்கள் ஆயுதம் வாங்க வேண்டும், ரஷ்யாவை கைட்டு விட வேண்டும் என்று பெரிய இந்த பக நின்னுதே F-35 திருவனந்தபுரத்தில் இடியாப்பை வித்துட்டு போச்சு. ஒரு கொஞ்ச நாள் நின்னுதுல, அந்த விமானத்தை நம்ம தள்ள கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த விமானம் அது இல்லை, F-35 நீ வாங்கிக்க. நான் வாங்க முடியாது, இது எங்கள் ஊரில் வந்து வேஸ்ட்டாக நிற்குதுப்பா. இந்த மாதிரி போய் பாகிஸ்தானில் இறங்கிச்சுன்னு வச்சுங்க, அதை நான் என்ன பண்ணுவேன்? சரி, என்னோட எதிரி யார்? பாகிஸ்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் யாருக்கும் வந்து அந்த விஷயத்தில் மாற்று கருத்து இருக்காது. மற்ற எல்லாத்துலேயும் ஒத்துப்பான், சண்டை இருக்குது அது இருக்குதுன்னு. இந்தியாவோட எதிரி நாடுனா பாகிஸ்தான் தான். அது 1940 ஒரு நாளுக்கு முன்னாடி பிறந்துட்டு நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். நம்மளுடைய அமைதி, அவன் ஊர்லையாவது அமைதியாக இருக்கான்னா கிடையாது. லயாரியில் படம் போட்டு காமிச்சிட்டோம் நம்ம என்னான்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட கேவலமான நாடு நம்ம மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள். அபிநந்தன் வர்தமான் அவர்கள் மீது தாக்குதல் செய்தது F-16 ரக விமானம். அதை தான் நாம் சுட்டு வீழ்த்தினோம். அது F-16 யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுத்தது. ஸோ இப்போ நான் F-35 வாங்குறேன்னா நான் யாருக்கு எதிராக சண்டை போடுவேன்? பாகிஸ்தான் எதிராக சண்டை போடுவேன். ஸோ F-16 எனக்கு அவனுக்கு கொடுத்துருவேன், F-35 எனக்கு விற்றுருவேன், நாங்கள் 2 பேர் சண்டை போட்டுப்போம். சூப்பர் கான்செப்டில் இது. ஸோ ஒரு பக்கம் விற்பேன், இன்னொரு பக்கம் கிஃப்ட் பண்ணுவேன், 2 பேரும் அடிச்சு சாவடான்னு சொல்லுவேன் வளர்ச்சி கெடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு முதலே தெரியும். அதுவும் இல்லாமல் அது முக்கியமான நேரத்தில் சுடாது. ஆமாம், அது யாருக்கு எதிராக சுடணும்னு சொல்லுவானா, அப்போ தான் அது வேலை செய்யுமா, இல்லை வேலை செய்யாதான். பாகிஸ்தானுக்கு அப்படி இருக்குது ரூல்ஸு. பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது வந்து வார் அகெயின்ஸ்ட் டெரரில் மாத்திரம் அதை யூஸ் பண்ணணும். அது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. அந்த ரூலை பாகிஸ்தான் பிரீச் பண்ணிச்சுல, பாகிஸ்தான் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை நம்பி நம்ம அவங்ககிட்ட ஆயுதத்தை கொள்முதல் செய்ய முடியாது, அந்த விமானத்தை கொள்முதல் செய்ய முடியாது. நம்ம சில இராணுவ தளவாடங்கள் வாங்குகிறோம் அமெரிக்கா கிட்டேருந்து, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நம்ம வாங்க முடியாது, எல்லாத்தையுமே நம்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம முட்டுக்கட்டை போடும் போது அங்கே இருக்கக்கூடிய தளவாடங்களின் லாபி அது ரொம்ப பெரியது, ரொம்ப கொடியது, மிகவும் அபாயகரமானது. அது பல முறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு குறிவைத்தது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியுது. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி பல முறை நம்மளுடைய பாரத பிரதமருக்கு குறிவைக்கப்பட்டது. அது எல்லாம் கடவுள் சக்தியாலும், இந்த நாடு புண்ணிய பூமி, இது கடவுளின் சக்தியால் கட்டுப்பட்டுவது. அதனால் நீங்கள் ரொம்பலாம் ஆடலாம், கடைசியில் எண்ட் ஆஃப் த டே வி வில் வின். அது எவ்வளோ பேர் சேர்ந்து வந்தாலும் சரி. 71 எவ்வளோ பேர் சேர்ந்து வந்தானுங்க, நம்மளுக்கு கூட ஒரு நண்பன் ஒருத்தன் நின்னானா இல்லையா, சோவியத் ரஷ்யா. 99
நின்னாங்களா இல்லையா கூட? நம்மளுக்கு நிற்கிறதுக்கு ஒரு செட் இருக்கு தான் செய்யுது. அதிகாரத்துக்கு பயப்படாம, பணத்துக்கு பயப்படாம, டாலருடைய சாங்ஷன்ஸுக்கு பயப்படாம, நீ என்ன வேணா பண்றான் அவன் என் நண்பன் கூட நிற்கிறதுக்கு ஒரு 4 நாடு இருக்குல்ல, அந்த 4 நாடு போதும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூட நிற்குது இல்லை. அதனால தான் சொன்னேன், இது புண்ணிய பூமி, இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. பாகிஸ்தான் ஒரு தடவை கூட அவ்வளோ பேர் சேர்ந்து நின்றும் ஒன்றும் பண்ண முடியல. உக்ரைன் இவ்வளோ பேர் சேர்ந்து நின்று ஒன்றும் பண்ண முடியல. சில நாடுகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிலதெல்லாம் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் இருக்கு. இதை நீங்கள் வந்து என்ன பேக்வேர்டுன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஆனாலும் சிலதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஸோ அமெரிக்கா இவ்வளோ பெரிய விஷயம் பவர்ஃபுல்லாக இருக்கு, ஏன் இந்தியா முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி என்னதான் நடந்தாலும் அவருடைய உயிர் பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டுமல்லாமல் டிவைன்லி ப்ரொடெக்டட் அப்படின்றது. ஏன் பஞ்சாப்ல நிற்கலையா? ஒரு பிரிட்ஜ் மேலே கொண்டு போய் நிற்க வச்சுட்டு அங்கே நிற்க வச்சு ஒரு யூ-டர்ன் போட்டு வந்து அதுக்கு வந்து ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் போது அவர் திரும்ப வந்தவொடனே ஐ கேம் பேக் சேஃப் அப்படின்னு ஒரு ட்வீட் போட ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அது என்ன சொல்லுவீங்க? அங்கேருந்து பார்டர் எவ்வளோ தூரம்னு பாருங்க, ஒரே ஒரு ஏவுகணை போதும். அவர் எங்கே நிற்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூட் கிளீனாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம பக்கத்தில் வேண்டுபட்ட உட்காந்துருக்காங்கல்ல பாகிஸ்தான்லேருந்து, அங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஒரு சாதாரண ஒரு ஏவுகணை போதும் இல்லையா? ஸோ இவ்வளோதான். அதனால் அவருக்கு பல முறை அவருடைய உயிருக்கு ஆபத்து அச்சுறுத்தல் இருந்தது. அதையெல்லாம் நம்மளுடைய இராணுவ ஜவான்களும் அதுக்கப்புறம் அவருடைய மெய்காப்பாளர்களும் அதற்கு மேலாக சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள்லாம் இங்கே இருக்குது, அன்னோன் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. இவருடைய பாதுகாப்பு என்றுமே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படி ட்ரை பண்ணுறவன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு அது அச்சுறுத்தல். மோடி இந்தியாவோட பொக்கிஷம் மோடி அவர்கள் அப்படின்னா அது அவனுக்கு பெரிய பிரச்சனை தானே. ஸோ அதனால் அவன் டைரக்டாவோ இன்டைரக்ட் மீன்ஸ்லையோ ட்ரை பண்ணுவான். ஆனால் மோடி அதாவது மோடி பயந்து போயிடுவாரா அப்படிலாம் கிடையாது. மிட் ஏரில் பாகிஸ்தானில் லேண்ட் பண்ணலாமான்னு கேட்டவர் தான் அவர். அதுக்கு இந்தியாவில் இருக்க எந்த ஒரு பிரதமருக்கும் அவ்வளோ தைரியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து தான் பேட்டி கொடுத்தாங்க. ரெட் ஃபோர்ட்லேயே கண்ணாடியில் தான் பேசினாங்க. முதல் முறையாக கண்ணாடி இல்லாமல் கலராக வந்து ஒரு டர்பன் கட்டிட்டு போய் முதல்ல இந்தியாவில் நான் இல்லாமல் எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் அவர் தான். அதனால் பயந்து ஒதுங்குவது அப்படிலாம் நம்மளோட இதில் கிடையாது.